ஒரு காலத்துல ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு ஒவ்வொரு வாரமும் புதுப்பாட்டு கத்துக்க ஆசை. ஒவ்வொரு கிளாஸுக்கும் அவன் புதுப்பாட்டுக்காக ரொம்ப ஆர்வமா வருவான். ஆனா வாத்தியார் எப்பவும் அதே மூணு நோட் சொல்ல ஒரு சிம்பிள் பாட்டை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தார். அந்த பையனுக்கு வாத்தியாரோட இந்த ஸ்டைல் மேல ஒரு டவுட் வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு பொறுமை போயிடுச்சு. வாத்தியாருக்கு நிறைய பாட்டு தெரியாதோன்னு நினைக்க ஆரம்பிச்சா. மனசுக்குள்ள புதுசா சூப்பரா ஏதாவது கத்துக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். ஒரே நோட்ஸை திரும்ப திரும்ப வாசிக்கிறது ரொம்ப போர் அடிச்சது. வாத்தியாருக்கு கற்பனையே இல்லைன்னு நினைச்சு அவன் சத்தமில்லாம கிளாஸுக்கு வரதை நிறுத்திட்டான். நாட்கள் வாரங்களாச்சு. அவன் வீட்டுல இருந்த பியானோ சும்மாதான் இருந்துச்சு. அதே 3 நோட்ஸ் மட்டும் அவன் ஞாபகத்துல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பல வாரம் போச்சு. ஒரு நாள் காலையில ஓர் திருவிழாவுல வாசிக்க அவனுக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. முதல்ல மனசுல ஒரு மாதிரி பயம் இருந்துச்சு. ஆனா சீக்கிரமே ஸ்டேஜ்ல வாசிக்கணும்னு ஒரு ஆர்வம் அதிகமாக ஆரம்பிச்சது. திருவிழா அன்னிக்கு அவன் ஸ்டேஜ் ஏறினான். கை லேசா நடுங்கிற மாதிரி இருந்துச்சு. பியானோ முன்னாடி உட்கார்ந்து நல்லா மூச்சை இழுத்து விட்டு வாத்தியார் பல தடவை சொல்லிக் கொடுத்த அதே 3 நோட்ஸ் பாட்டை வாசிக்க ஆரம்பிச்சான். அவன் வாசிக்க வாசிக்க அந்த பாட்டு இன்னும் சூப்பரா கேட்க ஆரம்பிச்சது. சின்ன சின்ன கேப் கூட ரொம்ப உணர்ச்சியோட இருந்துச்சு. அந்த பழைய பாட்டு இப்போ உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. பிராக்டிஸ்ல கத்துக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை அவன் விரல்கள் சேர்த்துச்சு. அந்த பாட்டு புதுசாவும் அழகாவும் இருந்துச்சு. கடைசி நோட் முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் கூட்டம் அமைதியா இருந்துச்சு. திடீர்னு ஒரே கைதட்டலும் சத்தமும் அந்த ஹால் பூரா கேட்டுச்சு. அந்த சிம்பிள் பாட்டு இவ்ளோ நல்லா வந்தது நினைச்சு அவனோட மனசு சந்தோஷத்திலையும் ஆச்சரியத்திலையும் படபடன்னு அடிச்சுக்கிச்சு. அப்போதான் அவனுக்கு விஷயம் புரிஞ்சது. திறமைன்றது அந்த சிம்பிள் பாட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அதை விடாமுயற்சியால தான் வெளியே கொண்டு வர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டான். வாத்தியார் மேல புதுசா மரியாதை வந்து அவன் திரும்பவும் கிளாஸுக்கு போனான். அந்த பாட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தையும் கத்துக்க ஆர்வமா இருந்தான். திறமைன்றது சிம்பிளான விஷயங்களை நல்லா ஆழமா கத்துக்கிறதுல தான் இருக்கு. நிறைய புதுசா அவசரமா போறதில்ல.